I'm coming home, I'm coming home. Tell the world I'm coming home. Let the rain wash away all the pain of. Hi friends, welcome back to our channel காஞ்சி வீடுங்க. இன்னைக்கு நம்ம அம்மாவோட ஃப்ரிட்ஜ் டூர் தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் மேலே பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஃபோட்டோ இருக்குங்க. பக்கத்தில் வந்துட்டு என்னோட பையன் லக்ஷன், அதே போல் என் தங்கச்சி பையன் மாதவ் கிருத்திக்குங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட எங்கள் அம்மா இருக்கிற ஃபோட்டோ இது. அவங்க எப்பயுமே வந்து ஃப்ரிட்ஜ் மேலே இதை வச்சுருப்பாங்க. அம்மாவோட ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா சாம்சங் சிங்கிள் டோருங்க. நல்ல ஒரு மரூன் கலர் இது. ஓகேங்க, இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு அம்மா வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. வாங்க என்னோட ஃப்ரிட்ஜை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோரில் வந்து நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம். எப்பவுமே வீட்டில் வந்து நம்ம ஓமம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது பச்சரிசி மாவு தீரப்போகுது, வண்டு வராமல் இருக்க நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். இது வந்து சோம்பு, இது சத்து மாவு, கஞ்சி வச்சுக்கலாம். காலையில் வந்து கொஞ்சம் வயசானவங்க சுகர் உள்ளவங்க வந்து இது கூழ் போல் பண்ணி காலையில் ஒரு டம்ளர் குடிச்சிக்கலாம். இது சத்து மாவை நான் உள்ளே வச்சுருக்கிறேன். காப்பி பவுடருங்க. இதுக்குள்ளே வச்சா அந்த வாசம் அப்படியே இருக்குது, கட்டி விழுகாது. இது வந்து ஃபுல்லாக நெய் பாட்டல். தேவையப்போ நான் எடுத்து சூடு பண்ணி செஞ்சுக்குவேன். இதில் வந்து கேக்குக்கான பவுடர்கள்லாம் வச்சுருக்கிறேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது கொஞ்சம் பிஸ்கட்டு, இது நெயில் பாலிஷ். இதில் வந்து நம்ம மட்டனுக்கு அசைவத்துக்கு உண்டான பட்டை கிராம்பு இதெல்லாம் இருக்குது. வச்சா நல்லா வாசமாக இருக்கும். இதில் இருக்கிற பொருள் வந்து கொள்ளு. இது எதுக்கு நல்லா யூஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு சளி தொல்லைகள் இருந்தால் இதை கடைஞ்சி சாப்பிட்டு ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குது, சளி குறைச்சிரும். அது அதிகமாக வாங்கினா வெளியே வச்சா வண்டு வந்துடும். நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இதில் வந்து வச்சுட்டிங்கனாலும் இதில் வண்டு வராது. இது முறுக்கு போடுற வெள்ளை எள். இது வந்து வெள்ளை எள் அடிக்கடி நான் ஓட்டு பக்கோடா முறுக்கு இதெல்லாம் செய்கிறதுனால நான் ஸ்டோர் பண்ணி நான் இதில் வச்சுக்கிறேன். ஏலக்காயும் ஜாதிக்காயும் இருக்குது, வச்சிட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கசகசா. இதில் வந்து கசகசா இருக்குது. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இது தேவைப்படுற பொருள். இது எது இருக்குதோ இல்லையோ இந்த கசகசா சோம்பெல்லாம் நம்ம வச்சுக்கணும். ஓமம் கசகசா இதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா இது வந்து இந்த வாய் புண்ணு, கொஞ்சம் காரமாக குழம்புக்கு போயிடுச்சுன்னா நம்ம தேங்காய் கூட இந்த கசகசாவை கொஞ்சம் போட்டு நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அந்த காரத்தை அமுத்திடும். கண்டிப்பாக நீங்கள் கசகசா வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஈஸியாக வண்டு வந்துடும் வெளியில் வச்சோம்னா. அதனால் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுறது ரொம்ப நல்லது. வாய் புண்ணுக்கும் கூட கொஞ்சம் நல்லா பால் விட்டு அரைச்சி நீங்கள் தடவிக்கலாம். புண்ணெல்லாம் கூட ஆற்றுற ஒரு தன்மை வந்து இந்த கசகசாவுக்கு இருக்குது. இது பட்டைங்க. இது கடலைப்பருப்பு. நம்ம குழம்புகளுக்கு உப்புமாவுக்கெல்லாம் கோதுமை ரவைக்கு நம்ம வெள்ளை ரவைக்கெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு இது கண்டிப்பாக. இதுவும் வெளியில் வச்சா சீக்கிரம் வண்டு வரக்கூடிய பொருளுக்கு, அதனால நம்ம உள்ளே வச்சுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏங்க இதில் ஒரு 4 இதில் ஒன்றும் இல்லைங்க, 4 மோர் மிளகா தயிர் சாப்பாட்டுக்கு வறுத்து வச்சிங்கன்னா சாப்பாடு நீங்கள் பாட்டில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இது வெஜிடபிள் ட்ரே. 2 பழம், காய்கறிகள், தேங்காய் எல்லாமே இதில் நான் வச்சுருக்கிறேன். வந்து நிமித்தி இருக்குது, ஆனால் இப்படி வைக்கக்கூடாது. நீங்கள் எப்போவுமே குப்பரைக்காய் வந்து கமுத்தி தான் வைக்கணும். கொஞ்சம் லேசாக உப்பு தடவி வச்சுட்டிங்கன்னா, இல்லை அப்படி வேண்டான்னீங்கன்னா நல்லா உடச்சி அந்த தேங்காய் தண்ணி போக கழுவிட்டு நல்லா பொடியை நறுக்கி ஒரு பாக்ஸில் நல்லா வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து டக்கு வேலைக்கு போகிறவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தடவி வைங்க, ரொம்ப நாளைக்கு கெடாது. பால் இது ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குதுங்க. புதினா தலையை நம்ம நல்லா அலசக்கூடாது தண்ணியில். நல்லா உணர்த்தி ஒரு காட்டன் துணியில் அப்படி
நல்லா சுத்தம் பண்ணி ஆனால் கழுவக்கூடாது. நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணையில் நீங்கள் எடுத்து புதினாவை கழுவிக்கிங்க. இந்த பாக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு நல்லா யூஸாகவும் இருக்குது. இடம் வந்து நம்மளுக்கு குறைவான இடத்துல வந்து நம்மளுக்கு வச்சுக்கலாம். இந்த டைப்லேயே 4 டப்பா கொடுத்தாங்க. நான் ஒன்றொன்னையும் நல்லா தக்காளி எல்லாமே காய்கறிகள் வந்து போட்டு வச்சுக்கிடுவேன். இது வந்து உங்களுக்கு கருவேப்பிலை டப்பா. இதில் பாருங்கள் முக்கியமான பொருள் இருக்குது. அது என்ன பாருங்கள், வெந்தயம் வந்து நான் முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு சுகர் இருக்கிறதுனால காலையில் எந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றில் வெந்நீர் வச்சு இதில் ஒரு 2 ஸ்பூனு ஒரு 5-5:30 மணிக்கு எந்திரிச்சு நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டு உங்களுக்கு ஹாட் வாட்டரை நான் குடிச்சுக்குவேன். இது ரொம்ப ரொம்ப சுகருக்கு ரொம்ப நல்லது. அதே போல் நான் எப்படி குடிப்பேன்னா, அப்புறம் மறு தடவை வெண்டைக்காயை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு 2 வந்து நம்ம கீறி தண்ணியில் போட்டு குடிச்சிங்கன்னா அதுலேயும் சுகர் குறையுது. எனக்கு குறைஞ்சிச்சு. இதில் பச்சை மிளகாய், இதில் மாவு இருக்குதுங்க. இதில் வந்து 2 சட்னி தோசைக்கு. இதில் வந்து பால் தயிரெல்லாம் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நெல்லிக்காய் வச்சுருக்கிறேன், இந்த சுகருக்கு உண்டானது. அந்த புதினாவும் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறீங்க. இது வந்து 11 மணிக்கு நல்ல வெயில் நேரம் நல்லா ஸ்லைஸாக நல்லா நறுக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு அந்த புதினாவை நல்லா அடிச்சுட்டு வடிகட்டிட்டு நான் குடிச்சிட்ருக்கிறேன். எப்போவுமே நான் கேஸ்கட்டை யூஸ் பண்ணணுன்னே நான் இது கொண்டு வந்துடுவேன். கழுவி தண்ணியில் கழுவி கொண்டு வந்து வச்சுருவேன். இந்த மாதிரி கேஸ்கட்டை வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும். இதில் வந்து ஐஸ் க்யூப் இருக்குது, கூல் பேட் இருக்குது. கொஞ்சம் ஏதாச்சும் அடிபட்டதோ இல்லை வீக்கமோ இருந்தால் இதை எடுத்து அப்படியே ஒத்தடம் கொடுத்துக்கலாம். ஓகே, பை. ஓகேங்க, உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் டூர் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து டம்ப் பண்ண மாட்டாங்க, தேவையானது மட்டும்தான் வச்சுக்குவாங்க. காய் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃப்ரெஷ்ஷாக வாங்குறதுனால ஃப்ரிட்ஜில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவாக தான் இருக்கும். எப்பவுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த பொருளே பார்த்திங்கன்னா அதிகம்னு சொல்லலாம். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பாலும் மாவும் தான் இருக்கும். அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சுருப்பாங்கங்க, அவ்வளோதான். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. காஞ்சி வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேங்க. டில் தென் பாய்ங்க.